தமிழகத்தில் மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும், மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி மார்ச் 24ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும், மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் நடைபெறுகிறது. பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் 10, 14, 6ஆம் தேதிகளில் வெளியிடப்படுகிறது. இதனிடையே பாராளுமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளதால் பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றம் ஏற்படுமா என கேள்வியும் எழுந்தது. இதுகுறித்து தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை. தேர்வுக்கான அனைத்து விதமான அட்டவணையும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல்தான் பாராளுமன்ற தேர்தல் தேதி இருக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். ஊக்கத்தொகை உரிய நேரத்தில் கிடைக்காததால் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார். அது வருகை தந்திருக்கேன்னா இது நமக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக பார்க்க வேண்டும். இது நான் உள்ளே வந்துட்டேன்னா நான் பாடம் சொல்லித்தரேன், உண்மைதான் இல்லை என்று சொல்ல பாடம் சொல்லித்தாங்க. பாடம் சொல்லித்தரீங்க. அதே வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நம்ம எப்படி நம்ம சுத்தபத்தமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். எங்கெங்கெல்லாம் அந்நியமனாக பிள்ளைகள் வச்சுட்டு அதை நம்ம ஈவன்படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுங்கள். அங்கே பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், மாண்பு அமைச்சர்கள் மக்களாக அவங்க என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அதையும் செய்து தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள்லாம் இருக்கிறார்கள். ஸோ இந்த விதத்தில் நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசஸாக நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கின்ற விதமாக அதை சார்ந்திருக்கின்ற EB டிபார்ட்மெண்ட், நகராட்சி நிர்வாகம், நகராட்சி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை இன்றைக்கு நான் போட்டு இருக்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் கனமழை எச்சரிக்கை உள்ளதாலும் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையாலும் தாமிரபரணி ஆற்றில் அதிகப்படியான மழைநீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான விருதுக்கு தகுதியான வீரர் வீராங்கனைகளின் பெயர்களை ஒவ்வொரு விளையாட்டு சங்கங்களும் மத்திய விளையாட்டு அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்திருந்தன. அதன்படி கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி உட்பட 26 பேருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அர்ஜுனா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜுனா விருதை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு அர்ஜுனா விருதை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் விஷால் மற்றும் ஆர்யா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் விஷால், விஜயகாந்தின் தைரியம், உழைப்பு ஆகியவற்றை முன்னுதாரணமாக வைத்துதான் நடிகர் சங்கத்தில் நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். விஜயகாந்தின் அலுவலகத்தில் எப்போதும் சமையல் நடந்து கொண்டே இருக்கும். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கும் மனிதன் கேப்டன் மட்டும்தான். அவரது மறைவு அன்று நான் இல்லாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. நான் அவரது கடைசி நேரத்தில் இருந்திருக்க வேண்டும், ஆனால் என்னால் முடியவில்லை. விஜயகாந்த் குடும்பத்திற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இந்து மத கடவுள் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோயில் அறக்கட்டளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள பல்வேறு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி அமெரிக்காவில் கார் பேரணி நடத்தப்பட்டது. அந்நாட்டின் டெக்சாஸ் மாகாணம் ஹியூஸ்டன் நகரில் இந்து மதத்தினர் சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கார் பேரணி நடத்தப்பட்டது. 2016 கார்களில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் காவி கொடிகளுடன் இந்து மதத்தினர் நூற்றுக்கணக்கானோர் பேரணியில் பங்கேற்றனர். ஹியூஸ்டனில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி கோயிலில் தொடங்கிய பேரணி 100 கிலோமீட்டர் தூரம் பயணித்து 11 கோயில்களை கடந்து ரிச்மவுண்ட் பகுதியில் உள்ள ஸ்ரீ சாரதாம்பா கோயிலில் நிறைவடைந்தது. செங்கல்
செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு செய்தார். அப்போது பேருந்துகளின் இயக்கங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், தற்போது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், போராடுவது அவர்களது உரிமை, இடைஞ்சல் செய்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். அவர்கள் முன்னிறுத்துகின்ற 6 கோரிக்கையில் ஏற்கனவே 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. புதிதாக பணிக்கு ஓட்டுநர் நடத்துனர் எடுக்கின்ற பணி துவங்கிவிட்டது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான எழுத்துத் தேர்வு முடிந்து நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோருக்கு பணியாணை வழங்கி அவர்களும் பணியில் இருக்கிறார்கள். இப்போது மதுரை SS காலனியில் அமைந்துள்ள பிராமண கல்யாண மகாலில் வைத்து ஸ்ரீ மகா பெரியவரின் ஆராதனை விழா அட்சய பாத்திரம் டிரஸ்டின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 3 பேருக்கு ஸ்ரீ மகா பெரியவர் விருதினை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை, இலக்கணத்தை, வரலாற்றை சிதைக்க ஆட்சி அதிகாரத்தையும் அதிகாரிகளையும் வைத்து முயற்சி பெற நினைத்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதுதான் பொது வாழ்க்கையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை செய்வதிலே என்ன அரசியல் இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே எச்சரிக்கை விடுகிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் என்கிற முறையில உங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுகிறேன். சிந்தனையிலே, செயலிலே, இரத்தத்திலே ஊறி போயிருக்கிற இந்த வீர விளையாட்டான் ஜல்லிக்கட்டினுடைய அந்த இலக்கணத்தை, பாரம்பரியத்தை, பண்பாட்டை நீங்கள் சிதைக்க நினைத்தீர்களானால் உங்கள் வசதிக்காக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இது தாய விளையாட்டு அல்ல, இது ஒன்றும் சிட்டிப்பானை விளையாட்டு அல்ல. இது 1500 ஆண்டு காலம் கடைபிடித்து வருகிற முன்னோர்களால், பெரியோர்களால், சார்ந்தோர்களால், அறிஞர்களால் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அந்த அடையாளமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் சிதைக்க முற்பட்டால் அதனுடைய கடுமையான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து 7 லட்சம் மதிப்பீட்டில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள எலியார்பத்தி பேருந்து நிறுத்தம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் MP மாணிக்கம் தாக்கூர் பேருந்து நிறுத்தம் பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போக்குவரத்து துறை அமைச்சர் தொழிலாளர்களின் 2 கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாகவும், நிதி பிரச்சனையால் கோரிக்கைகளில் 4இல் 1 கோரிக்கை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருப்பதாக பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுமக்களை சிரமப்படுத்தும் போராட்டங்கள் மிகவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். தேர்தலிலே அவர் பாஜகவோடு ரகசிய உறவு வைத்திருப்பதும், கடைசியிலே பாஜகவோடு கூட்டணி வைத்து விடுவார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது அவர் கூட்டணி வைக்காமல் முதலிலே நிரூபித்து காட்டட்டும். அவர் உண்மையிலேயே முதுகெலும்புள்ளவர், அவர் சொல்வதை செய்யக்கூடியவர். இன்னும் மோதியை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடக்கூட பயப்படுகின்ற ஒரு கட்சியை அவர் நடத்துகிறார். இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நினைக்கிறேன். இந்த கூட்டத்திலையும் பாருங்கள், மோடி அரசை எதிர்த்து ஒரு தீர்மானமும் இருக்காது. அவர்களை பொறுத்தவரை மோடி அரசை பேரை சொல்வதற்கு பயப்படுகின்ற அதிமுககாரர்கள் இப்படிப்பட்ட வீரவசனங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த தேர்தல் என்பது மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக தமிழக மக்கள் அளிக்கப் போகின்ற வாக்காக இருக்க போகுது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரஜினி. இவரது மகன் கோபிநாத் கிரிசமுத்திரம் பகுதியிலுள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் கோபிநாத்தை அவரது பெற்றோர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதையடுத்து 3வது நாளில் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கோபிநாத்தை கொண்டு சென்றபோது அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியானது. தொடர்ந்து கோபிநாத்திற்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று விடியற் காலை சிகிச்சை பலனின்றி கோபிநாத் உயிரிழந்துள்ளார். பள்ளி மாணவன் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.